ரெண்டு பிளேன்லயும் இந்த பார்ட் இந்த பார்ட் ரெண்டுத்தையுமே ஷாஃப்ட் ஆபரேஷன் வச்சு நீ ரொட்டேட் இல்ல ரிவால்வ்னு சொல்லுவ, சில இதுல ஷாஃப்ட்னு இருக்கும். நம்ம கேட்டையர்ல பார்த்தோம்னா ஷாஃப்ட்ன்ற ஆபரேஷன். சரியா? இதை வச்சு நீ ரொட்டேட் பண்ணி ஆக்சுவல் பிளேஞ்ச ஜெனரேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னொன்னு, இங்க ஹேட்ச் பண்ணல, இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபனா இருக்கணும். சரியா? இந்த இடத்துல என்ன வரும்? அப்ப ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, இங்க சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க பாரு, காம்போனன்ட் நம்பர் 3. அது வந்து உள்ள பிக்ஸ் பண்ணுவாங்க. பிளேஞ்ச் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்றது எதுக்காக பிளேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க? ரெண்டு டிஃபரெண்ட் ஷாஃப்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரே ஷாஃப்ட் கூட ஜாயின் பண்றதுக்கு பிளேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? மோஸ்ட்லி 2 டிஃபரெண்ட் ஷாஃப்ட்ஸாவும் இருக்கலாம். ஓகேவா? இதே காம்போனன்ட் அசம்பிள்டுல பார்த்தனா உனக்கு ஒரு ஐடியா வரும். பின்னாடி அசம்பிளி பார்த்தனா எதுக்கு போட்டிருப்போம்? இன்னொன்னு, இதுல 2 டைப் இருக்குப்பா. 2 டைப்ஸ் ஆஃப் பிளேஞ்ச் இருக்கு. டயகிராம் உனக்கு எக்ஸசைஸ் பார்த்தனா ப்ரொடெக்டட் ஒன்னு இருக்கும், அன்ப்ரொடெக்டட்னு ஒன்னு இருக்கும். இதுல நீ இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது ப்ரொடெக்டட் டைப். எப்படி ப்ரொடெக்டட் சொல்ற? உள்ள போல்ட் இருக்கு இல்லையா, போல்ட் போடுற இடத்துல 2 சைடும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். போல்ட்டை எதுவும் கழட்டுறதுக்கோ இல்ல எதுக்கோ என்ன பண்ண வேண்டியிருக்கும்? டைப் ஆஃப் ஸ்பேனர் டிஃபரெண்டா யூஸ் பண்ணியாகும். சரியா? மத்ததெல்லாம் பார்த்தனா ப்ரொடெக்டட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அந்த போல்ட் எதுல வேணாலும் படலாம். ஏதாவது ஒண்ணு ரொட்டேட் ஆகுது, ஷாஃப்ட் ஆபரேஷன், அந்த இது ரொட்டேட் ஆகும்போது பிளேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? பேஜ் நம்பர்னா இது ஆக்சுவலா ப்ரொடெக்டட் டைப். அன்ப்ரொடெக்டட் இருக்கா பாரு. இதுக்கு முன்னாடி அன்ப்ரொடெக்டட் இருக்கான்னு பாரு. இல்ல வெறும் ப்ரொடெக்டட் மட்டும் தான் இருக்கா? இதுல மட்டும் தான் போட்டிருக்கோம். ஏன்னா அன்ப்ரொடெக்டட் ஒரு எக்ஸசைஸ் நான் போட்டு ஆட் பண்ணி உனக்கு ரெக்கார்டு கொடுத்துறேன். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தனா எக்ஸஸா ஒரு காம்போனன்ட்டை ப்ரொட்ரூட் பண்ண மாதிரி வரேன். உனக்கு அப்பதான் எக்ஸாமுக்கு ஈஸியா 2 எக்ஸசைஸும் கொடுத்துரும். சரியா? இப்போதைக்கு நான் ப்ரொடெக்டட் டைப் இதையே வரைஞ்சது. ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சரி, இப்ப ஒவ்வொரு காம்போனன்ட்டா நான் வரையறேன், கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு. சரியா? ஃபர்ஸ்ட் காம்போனன்ட், இந்த காம்போனன்ட் வரையணும் இல்லையா? அந்த ரெக்கார்ட் கரெக்டா ஜூம் பண்ணி நான் வச்சுக்கிறேன். சரியா? இப்ப எனக்கு இதுல என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்குன்னு பாரு. இதுல நிறைய அலவன்ஸ் கொடுத்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா?
நான் அதுல இப்போதைக்கு ஒரு சைடு 100 கொடுத்துருக்காங்க, இங்க இன்னொரு சைடு 75 கொடுத்துருக்காங்க. தெரியுதா? 75 பிளஸ் ஆர் மைனஸ் விட்டுரு, அது அலவன்ஸ்க்காக கொடுக்கறது. சரியா? அது இல்லாம இதோடைய சைட் வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம். இதுதான் செக்ஷனல் சைட் வியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப 1 வந்து செக்ஷனல் சைட் வியூ, இப்ப ஹைலைட் பண்ணிருக்கேன் இல்லையா, செலக்ட் பண்ணிருக்கிறது செக்ஷனல் சைட் வியூன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஃப்ரண்ட் வியூன்னு வரும் இல்லையா. இங்க சர்க்கிள் இருக்கு இல்லையா, இது மட்டும். இப்ப இதுல இருந்து என்ன டைமென்ஷன்ஸ் தேவையோ அதெல்லாமும் இதுல இருந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? இதுல இருந்து பார்த்தோன்னா டோட்டலா பிளேஞ்சோடைய டயாமீட்டர், இன்னர் டயா எல்லாத்தையுமே அதுல இருந்து எடுத்துக்கலாம். எவ்வளவு தூரத்துக்கு லென்த் கொடுத்துருக்காங்க, 216 இங்க இருக்கு இல்லையா உள்ள. அப்படின்னா இதோட இது வந்து இந்த லென்த் எது வரைக்கும் வருது, 200 வருது. சரியா? அந்த மாதிரி ஒரு சில டைமென்ஷன்ஸை கொடுத்துருக்கிற ரெண்டு டயக்ராம்ல வந்து இன்டர்பிரேட் பண்ணி நீ எடுத்துக்கணும்பா. சரியா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த காம்பனன்ட் வரைஞ்சேன். நீ இந்த டாப் வியூ சாரி செக்ஷனல் ஃப்ரண்ட் வியூ மட்டும் வரைஞ்சா போதும், இல்ல செக்ஷனல் சைட் வியூ மட்டும் வரைஞ்சா போதும். இந்த வியூ வரையதால் இந்த சர்க்கிள் பார்த்தனா எதுக்குன்னா உனக்கு யூஸ் பண்றதுக்கு ரெஃபரன்ஸுக்கான டேட்டாஸ்க்காக எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றது. சரியா? இப்ப நீ ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆஸ் யூஷுவல் தான், ஸ்டார்ட் மெக்கானிக்கல் பார்ட் டிசைன் போயிடு. நேம் கேட்டுச்சுன்னா பரவாயில்ல, கேட்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கிராஃபிக்னு இருக்கும், சாரி கிராஃபிக் இல்ல ப்ராடக்ட்னு இருக்கும், அதுல நேம் டைப் பண்ணிக்கலாம். நேம் என்ன, ஃபிளேஞ்ச் 1, இதுல ஃபிளேஞ்ச் 1 தான் கொடுத்துருப்பாங்க. ஃபிளேஞ்ச் 1 போட்டுக்கோ. ஓகேவா? ஓகே கொடுத்தனா இங்க ஃபிளேஞ்ச் 1 வந்துடும். இப்ப ஆஸ் யூஷுவல் தான் ஃப்ரண்ட் பிளேன் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்சர் ஒர்க் பெஞ்ச் போயிட்டு இதுல நீ வரைய வேண்டியதுதான். இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த லைன் போட்டுட்டு கடைசியா இதை நான் ட்ரிம் பண்ணிடுவேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரியா? மேல இந்த ஹாஃப் மட்டும் தான் வரைய போறேன். ப்ரொஃபைல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 100ல பாதி 50 இல்லையா? கிளிக் பண்ணி ஒரு இது வரைஞ்ச உடனே என்ன பண்ணும், ஃபிட்டாலின் கொடுத்துக்கோ. அப்பதான் உனக்கு ஓரளவுக்கு ரொம்ப சின்னதா தெரியாத மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னொன்னு, இந்த மாதிரி கிரிட் டிசப்பியர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், யூ ஹேவ் டு கோ டு டூல்ஸ் ஆப்ஷன்ஸ், ஸ்கெட்சர், கிரிட் வேல்யூவை இன்னும் சின்னதா இருக்கலாம், இல்ல பெருசாகிடு. பெஸ்ட் பிரைமரி ஸ்பேசிங் ஆஃப் 10 கொடுக்கும். கிரிட் தெரியுதா, இப்ப அப்பியர் ஆயிடுச்சு. இப்ப அது நீ கிரிட் தெரியல அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணனா தெரிஞ்சிடும். ஒண்ணும் இல்ல, அது வந்து ரிலேட்டிவ் கிரிடிங் சிஸ்டம் மாதிரி. சரியா? இப்ப நெக்ஸ்ட் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 100 கொடுத்துருக்க இல்லையா, அப்படியே கண்டினியூஸா வரைய வேண்டியதுதான். நான் கடைசியா இதை வரைஞ்சிட்டு ட்ரிம் பண்ணிடுவேன். ஓகேவா? இன்னொன்னு, இதுல நீ கம்ப்ளீட்டா கூட ஷாஃப்ட் ஆபரேஷன் கொடுக்கலாம்பா. நான் சொல்றேன் ஏன்னு, உனக்கு அப்புறம் புரியும். சரியா? இப்போதைக்கு இருக்கிறத அப்படியே வரையலாம். நமக்கு இந்த இதை ஹேட்ச் பண்ணிருக்கிற ஏரியா மட்டும் வரையணும்னு அவசியம் இல்ல, மத்ததையும் வர. அதுக்கப்புறமா பாக்கெட் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த சர்க்கிள் சென்டர்ல இருக்கு இல்லையா கீ ஹோல்னு சொல்லுவோம், ஷாஃப்ட்டுக்கான கீ ஹோல், அதை நம்ம தனியா வரைஞ்சு பாக்கெட் பண்ணிடணும். அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த கீக்கான இது வந்து இங்க இருக்கு இல்லையா, இந்த காம்பனன்டோட டைமென்ஷன் பிளஸ் இந்த ஹோல், இந்த இடத்துல இருக்கிற ஹாலோனஸ் வந்து இந்த ஹோலால கிரியேட் ஆயிடும். புரியுதா என்ன சொல்றேன்னு? யூ ஹேவ் டு டிரா ஒன்லி திஸ் பார்ட். இந்த ஏரியா கம்ப்ளீட்டா வரைஞ்சா போதும், மேல ஒரு ஹாஃப் மட்டும். ஓகேவா? இப்ப இந்த பார்ட் வரைஞ்சாச்சு, கண்டினியூஸா ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது 80 வரைக்கும் வருதா டோட்டலா? +5 இல்லப்பா, 80 + 5 கீழே பாரு, 80 பிளஸ் ஒரு 5 வரைக்கும் கொடுத்தனா 85 வருது இல்லையா? 85க்கு கொடுத்துரு. கீழே பேஸ் மட்டும் நான் சொல்றேன். இப்ப பேலன்ஸ் என்ன பண்ணோம், மேல இது வர வேண்டியதுதான்.
இந்த காம்பனன்ட் மேல இருக்கிறது எப்படி வரையலாம்னு பார்த்தோம்னா இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. மேல மேல இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருவாங்க? 75 கொடுத்துருவாங்களா? நல்லா கவனி. இந்த 2x45ன்றது அந்த இடத்துல இருக்கிற சாம்பர். போன இதுக்கே நான் சொல்லியிருப்பேன், சாம்பர்லாம் எப்பயுமே எய்தர் 2 லென்த் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு லென்த் இன்னொன்னு ஆங்கிளா கொடுப்பாங்க. சரியா? அது நம்ம கடைசியா பினிஷிங் ட்ரெஸ் அப் ஃபீச்சர்ஸ் வச்சு முடிச்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த இது மட்டும் பாரு. டயாமீட்டர் ஆஃப் 75 இல்லையா? சோ ஹாஃப் எவ்வளவு? 37.5 இல்லையா? 37.5. ஓகே. கவனி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டயக்ராம்ல பாரு. 5 கொடுத்துருக்காங்களா? கீழே இருக்கிறது தான் மேலேயும் இருக்கும் இல்லையா? சோ 5 ஸ்ட்ரெயிட் லைன்னா ப்ளூ கலர்ல காட்டும்பா. நெக்ஸ்ட் அப்படியே மேல எவ்வளவு வரைக்கும் வருது? 216 இல்லையா? 216 வரைக்கும் போனோம். ஆனா எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து எவ்வளவுன்னு தெரியல. வேணா கால்குலேட் பண்ணலாம். இது 37.5 216ல டிவைடட் பை 2 போட்டனா 108 இல்லையா? அரௌண்ட் 108 மைனஸ் 37.5 போட்டாலும் சரி. இல்லனா நீ என்ன பண்ணலாம்? வரைஞ்சதுக்கு அப்புறம் கூட கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்ப வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போறேன் பாரு. ஸ்ட்ரெயிட் லைனா வரல, டெலீட் பண்ணி. ஓகே. அது பரவாயில்ல. அதே மாதிரியே இந்த பிளேஞ்சையும் வரைஞ்சிருங்கப்பா. சரியா? இவ்வளவு நேரம் வரைஞ்சது ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஹோலை செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பிளேஞ்சுக்கும் அதே மாதிரி என்ன ஆபரேஷன்? சர்க்குலர் பேட்டர்ன். ரைட்டா? ரெஃபரன்ஸுக்கு இந்த ஃபேஸை கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து கம்ப்ளீட் கிரவுண்ட் இன்ஸ்டன்சஸ் 4 டேப் தட்டினா உனக்கு ப்ரிவியூ காட்டும். ஓகே. செகண்ட் பிளேஞ்சும் அதே மாதிரி முடிச்சிரு. ஓகேவா? செகண்ட் பிளேஞ்சும் அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? ரெண்டு பிளேஞ்சும் முடிச்சாச்சு. பிளேஞ்ச் 1 பிளேஞ்ச் 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தனா ஷாஃப்ட் போல்ட் நட் எல்லாம் தான் வரையணும். சரியா? மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைன் போறேன். இப்ப நேம் வந்து இப்ப என்ன கொடுக்குறேன்? ஷாஃப்ட். ஷாஃப்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனி. ஷாஃப்ட் வந்து சிங்கிள் ஷாஃப்டா வரையறதுனால வரையலாம், இல்லனாலும் டபுள் ஷாஃப்டா கூட வரையலாம். பெஸ்ட் டபுள் ஷாஃப்டா வரையணும். 2 ஷாஃப்ட் வரையணும்பா, ஒரு ஷாஃப்ட் கிடையாது. 2 ஷாஃப்ட் வரையணும். கரெக்டா என்ன பண்ணணும்? 90 வரைக்கும் பாக்கெட் பண்ணிருக்கணும் அதுல. சரியா? இப்ப நான் ஷாஃப்ட் வரையறேன், கவனி. இந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போறேன். சாரி, நான் இந்த பிளேனை செலக்ட் பண்ணுவேன். இல்ல ஷாஃப்ட்டுக்கும் ரிவால்வ் ஆபரேஷனே கொடுத்துக்கும். கொஞ்சம் கவனி. ஷாஃப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த வியூல இருக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும்பா. சர்க்கிள் பண்ணணும், தென் பாக்கெட் பண்ணணும். சரியா? கீக்கான பாக்கெட் கீ வேன்னு சொல்லும். ஓகேவா? ஸ்கெட்ச் போறேன், சர்க்கிள் போறேன். ஃபர்ஸ்ட் சர்க்கிளோடைய ரேடியஸ் எவ்வளோ? 25. ரேடியஸ் ஆஃப் 25. 50 டயாமீட்டர்னா ரேடியஸ் 25. 25 கொடுத்துட்டு ஃபிட் ஆல் இன் கிளிக் பண்ணிடு.
கவனி, ஷாஃப்ட் வரையறப்ப ஒரு இது வரைஞ்சிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒர்க் பெஞ்ச் டைரக்டா என்ன பண்ணலாம், பேட் தான். லென்த் பார்த்தோன்னா 90 கொடுத்துருக்காங்க இல்லையா, 90 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கும் மேல எக்ஸ்ட்ராவா எவ்வளவு வேணாலும் நீ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்பா, இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். உனக்கு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட லென்த் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து டோட்டலா பிளேஞ்சோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பிளேஞ்சுக்கு பார்த்தோன்னா 85 கொடுத்துருவாங்களா, சாரி 80, மேக்ஸிமம் 85 இருக்கு. சோ எனக்கு ஒரு 90 கொடுத்துருவாங்க. கீ ஹோலுக்கு இது பார்த்தோன்னா இதோட இது வந்து 90 கொடுத்துருவாங்க. சோ இதுக்கும் மேல அரௌண்ட் ஒரு 150 கொடுத்து, ஓகேவா, லென்த் ஆஃப் 150 கொடுத்துட்டு ஷாஃப்ட் வரைஞ்சிடும். இப்ப ஷாஃப்ட்ல என்ன பண்ணணும், பாக்கெட் பண்ணணும். கீக்கான பாக்கெட் செலக்ட் பண்ணு, ஸ்கெட்ச் போ, ரெக்டாங்கிள் வரையணும். இப்ப இதோட லென்த் கீழே இருந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 44 கொடுத்துருக்காங்க இல்லையா, 44 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், 25 சப்ட்ராக்ட் பண்ணு 44ல, 19 வரணும். சரியா, கீழ இருந்து 19, இந்த இடத்துல இருந்து 19 மேல வரணும். சரியா, ரெக்டாங்கிள் அதே மாதிரி சிமெட்ரிக்கல் ரெக்டாங்கிள் போடுறேன். லென்த் ஆஃப் 16 கொடுக்குறேன். 16 கொடுத்த முடிச்ச உடனே இதோட லென்த் எவ்வளவு கொடுத்தேன், எவ்வளவு சொன்னேன், 19 இல்லையா, 19 கொடுத்து முடிச்ச உடனே இதோட லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 10. அது நம்ம இஷ்டம் தான், எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். கரெக்டா, பாக்கெட் தானே. கொஞ்சம் கவனி, இந்த வேல்யூ என்ன கொடுத்துருக்கோமோ இதை வச்சுதான் என்ன கொடுத்துருக்கணும், அங்க பிளேஞ்சுக்கான கீ இதுக்கான இது கொடுத்துருக்கணும். ரைட்டா, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு வேணாலும் இருந்துக்கலாம்ப்பா. பாக்கெட் தான் பண்ண போறோம். எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் பாக்கெட் அப் டு லென்த் ஆஃப் 90 இல்லையா, 90 தான் கொடுத்துருந்தாங்க. 90 வரைக்கும் பாக்கெட் பண்ணும். 90 கொடுத்துட்டு ஓகே. இப்ப பாக்கெட் பண்ணியாச்சு, கீ வேக்கான பாக்கெட் பண்ணியாச்சு. இத க்ளோஸ் பண்ணும்போது ஷாஃப்ட்னு சேவ் பண்ணி, ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்ப கீ அடுத்த காம்பனன்ட் கீ பார்த்தனா நான் என்ன பண்ண போறேன், டேப்பர்லாம் நான் இதுல அப்ளை பண்ணல. ஜஸ்ட் 85 கிராஸ் 85க்கு ஒரு கீ இது பண்றேன். 16 and 10க்கு கொடுக்குறேன். சரியா, அப்படியே கொடுத்துறோம். ஏன்னா நம்ம டேப்பரை அப்ளை பண்ணல. டேப்பர் அப்ளை பண்ணா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா போகும். டேப்பர் அப்ளை பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, எக்ஸாமுக்கே தேவை பாத்துக்க. ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதே மாதிரி சிமெட்ரிக்கல் இதே யூஸ் பண்றேன். ரெக்டாங்கிள் ஹைட் பார்த்தனா 10, விட்த் பார்த்தனா 16 கொடுத்துட்டு ஃபிட்டாலின் கொடுத்துறேன். இப்ப எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு ஷாஃப்ட், சாரி ஷாஃப்ட் இல்ல, பேட் ஆபரேஷன் கொடுத்து லென்த் எவ்வளவு கொடுத்துறாங்க, 80 85. ஏன் இது 85, பிளேஞ்சோட லென்த் 80 இருக்கும், ஷாஃப்ட்ல கொடுத்துருக்கிற பாக்கெட் 90 இருக்கும். ஏன் தெரியுமா அந்த டிஃபரன்ஸ்? கரெக்டா 85 போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 5 வந்து ஷாஃப்ட்ல எம்டியா தெரியும். வெளியே கீயும் கொஞ்சம் 5 mmக்கு வெளியில தெரியற மாதிரி இருக்கும் பிளேஞ்சுக்கு வெளில. அதுக்குதான் அந்த டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ்ல கொடுத்துருவாங்க. சரியா, இது எப்படி வேணாலும் நீ இது பண்ணிக்கோ. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்தது க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணிக்கோ. அதே மாதிரி கீன்னு சேவ் பண்ணிக்கோ. இது முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன, இன்னும் எதப்பா விட்டோம், கீ வரைஞ்சிட்டோம், போல்ட் நட்டு தான் வரையணும் இல்லையா. 16க்கு கரெக்டா டயாமீட்டர் விட்ட மாதிரி இந்த இது வரைஞ்சிருக்கணும்பா. லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 25 வரைக்கும் அந்த த்ரெட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா.
நான் இதுல த்ரெட் எல்லாம் அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அப்படியே இது பண்றேன். சரியா? ஏன்னா த்ரெட் எல்லாம் இதுல அப்ளை பண்றதுலாம் ரொம்ப இதாகும். பார்ட் டிசைனே போறேன். ஃபர்ஸ்ட் போல்ட் கொடுத்துறேன். சிமிலர்லி sketch போ, இதுல போல்ட் வரையறது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும்பா. போல்ட்டோட ஹெட் பார்த்தனா எவ்வளவு கொடுக்குறோன்றதெல்லாம் பார்க்கணும். சரி, ஜஸ்ட் நான் இப்ப ஹெக்ஸாகனல் போல்ட் வரையணும்னு வச்சுக்கோ. சரியா? இதுல என்ன டைப் ஆஃப் போல்ட் கொடுத்துருவாங்க? ஹெக்ஸ் போல்ட் தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது போல்ட் பத்தி டீடைல்ஸ் கொடுத்துருவாங்களா? 6 சைட்ஸ் வர மாதிரி இருக்கும். இந்த சைடு 3 தெரியுது. ஜஸ்ட் நான் சர்க்குலர் போல்ட் மாதிரியே போட்டுறேன், ஹெக்ஸ் போல்ல. சரியா? ஸ்கெட்ச் போறேன். ரெக்டாங்கிள், சிமெட்ரிக்கல் இதை யூஸ் பண்றது பதிலா நார்மல் இதை யூஸ் பண்றேன். இப்ப இதோட டைமென்ஷன் எவ்வளவு கொடுக்கணும்? 16 40 50 60 66 இல்லையா? 16 and 66. விட்த்ல 66, இதுல 16. வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், தப்பா இருந்தா கூட. இத என்ன பண்றேன்? ஆக்சுவலா இது 16க்கு பதிலா என்னப்பா கொடுக்கலாம்? 8 கொடுத்துரு. ஏன்னா ஷாஃப்ட் ஆபரேஷன் கொடுக்க போறோம். சரியா? எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச், இப்ப ஷாஃப்ட், இத ஆக்சிஸா வச்சு இத வரைஞ்சாச்சு. இப்ப ஹெட் வரையணும்பா. ஹெட்டுக்கு என்ன பண்ணலாம்? இத செலக்ட் பண்ணிட்டு ஸ்கெட்ச் போயிட்டு you can draw head as எந்த மாதிரி ஹெட் போடலாம்? 3 4 5 6 7 8 வரும்னு நினைக்கிறேன் ஹெட் இல்லையா? இதுல ரெக்டாங்கிள்ல பாரு, ஹெக்ஸாகன் கிளிக் பண்ணனா ஹெக்ஸாகன் வராது. சர்க்கிள்ல ஏதோ ஆப்ஷன் இருக்கு. நான் ஹெக்ஸாகனல் போல்ட் போடுறேன் பா, ரஃபா. சரியா? சும்மா இந்த மாதிரி ரஃபாவே போட்டுறேன். சரியா? போல்ட் ஹெட் வந்து ஹெக்ஸாகன் ஷேப்ல நான் போடுறேன். அதுல சரியா எக்ஸாக்ட்டா என்னென்னலாம் கொடுக்கல, அதோட டைமென்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. நம்ம இஷ்டம் தான் இது. இது பிரச்சனை கிடையாது. சரியா? ரிலேட்டிவா கொஞ்சம் ரொம்ப பெருசா இல்லாம ஓரளவு கொடுத்துருக்கோம். என்ன இந்த சர்க்கிளோட டைமென்ஷனை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 36 இருக்கு இல்லையா? 36 டயாமீட்டருக்கு அதை நான் கொடுத்துருக்கேன். இப்ப எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச், இதுக்கு பேட் ஆபரேஷன் கொடுத்துருக்கேன். ரிவர்ஸ்ல கொடுத்துறேன். கரெக்டா தான் இருக்கு. இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? அதுல டயக்ராம்ல பாரு, 14 கொடுத்துருக்காங்க இல்லையா? லென்த் ஆஃப் 14 12 கொடுத்துருக்காங்க. பாரு 14. ஓ, அதுல 12. ரைட். டபுள் கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணிக்கலாம் எப்பனாலும். அதை டபுள் கிளிக் பண்ணனா பேட் டெஃபினிஷன் மட்டும் கிடையாது, ஸ்கெட்சுக்கும் போயிட்டு மறுபடியும் எடிட் பண்ணலாம். ஸ்கெட்ச்னு இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிட்டு தப்பா ஏதாவது வரைஞ்சிருந்தா அதுலயும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம்பா. சரியா?
வேல்யூ வந்து 12 கொடுத்துட்டு ஓகே கூட. இப்ப நம்ம போல்ட் வரைஞ்சாச்சுன்னா அதை சேவ் பண்ணிக்கும். சிமிலரா எஸ் கொடுத்துட்டு போல்ட். அதே மாதிரியே ஃபைல் நியூ பார்ட், இதுக்கு நட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, அதே ஹெக்ஸகன் யூஸ் பண்றேன். சரியா, சென்டர்ல ஹோல் போட்ட மாதிரி நான் யூஸ் பண்ண போறேன். சரியா, ஃபர்ஸ்ட் ஸ்கெட்ச் போ. ஹெக்ஸகன் எவ்வளவு கொடுத்தோம்? 36. எனக்கு இந்த டூல்ல ஹைட் ஆயிடுச்சு, ஸ்கெட்ச் டூல்ல அதுல இருக்கும் கரெக்டா. நான் ஜூம் அவுட் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு என்னப்பா கொஸ்டினா ரெஸ்ட் ரூமா? சரி போயிட்டு ஃபர்ஸ்ட்ல ரெஸ்யூம் கொடுத்துறேன். இதுக்கு டைமென்ஷன் எவ்வளவு கொடுத்துருந்தோம்? 36 இல்லையா? அதே இதுக்கே நான் கொடுக்குறேன். இல்ல வேல்யூ ஏதாவது கொடுத்துருவாங்களா? எதுவுமே கொடுக்கல. அது வந்து இதுக்கானது, அதுக்கான டைமென்ஷன் வந்து நம்ம நெட்ல தான் தேடணும். M16 நான் 36 கொடுத்துறேன் அதுல இருக்கிற மாதிரி. சரியா, அதுல தானே கொடுத்தோம். அப்புறம் சென்டர்ல என்ன பண்ணோம்? இது எக்ஸிட் ஒர்க் பெஞ்ச் கொடுத்துட்டு ஷாஃப்ட் கொடுத்து சாரி பேட் கொடுத்துறேன். 14 இல்லையா? இதான 14. லென்த் ஆஃப் 14 இல்லையா? ஓகே, இதுல சென்டரா என்ன பண்ணணும்? ஹோல் போடணுமா? ஹோல் போயிட்டு பொசிஷனிங் ஸ்கெட்ச் போயிட்டு பண்ணலாம். இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஹோலுக்கு பதிலா you can use pocket circle sketch போயிட்டு கூட சர்க்கிள் போட்டுக்கிறது பெஸ்ட். ஹோல்னா கொஞ்சம் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சர்க்கிளோடைய டயாமீட்டர் வந்து 16 இல்லையா? இதுக்கு பாக்கெட் பண்ணணும். கரெக்டா 14 இருக்கு அப் டு லாஸ்ட் இருக்கு. பெஸ்ட் அது ஹோல்ல பண்ணலாம். கரெக்டா அது பொசிஷனிங் பண்ணும்போது கொஞ்சம் கடுப்பா இருக்கும். நம்ம எதுவும் மாடிஃபிகேஷன் டைப் ஆஃப் ஹோல் மாத்த போறது இல்லைங்க. எப்ப ஹோல் ஆபரேஷன் யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தனா when change of hole type மாறும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா அங்க வந்து ஹோல் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். எல்லாமே வரைஞ்சாச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? இன்னும் ஏதாவது காம்போனன்ட் இருக்காப்பா பேலன்ஸ்? ஆக்சுவலா ஹெக்ஸ் போல்ட்னாலே 6 சைட்ஸ் தான் இருக்கும். சரியா, நான் இங்க டேப்பர் கீ மட்டும் டேப்பரா வரையல. சரியா, டேப்பரா வரையணும்னாலும் வரையறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா போயிடும் வரையும் போது. வரையணும்னா ஒன்றும் கிடையாது. சென்டர்ல டேப்பர் இது வரைஞ்சிட்டு பாக்கெட் பண்ணணும் ரெண்டு சைடும். எல்லாமே வரைஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? நான் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்றேன், கொஞ்சம் கவனி. அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணலாமா? கவனிக்கிறியா? இப்ப ஒவ்வொரு பார்ட்டா நீ வந்து டிரா பண்ணிருக்கல, அது எப்படி அசெம்பிளி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் மெக்கானிக்கல் அசெம்பிளி டிசைன் போணும். சரியா, அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இன்சர்ட்ல போயிட்டு எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் யூஸ் பண்ணோம். அதை கிளிக் பண்ண உடனே பாரு ப்ராடக்ட் கிளிக் பண்ணும்பா. சரியா, ப்ராடக்ட். அப்பதான் உன்னால ஒரு காம்போனன்ட்டை இன்சர்ட் பண்ண முடியும். இப்ப பாத்தனா ஸ்க்ரூ ஜாக் எனக்கு தேவையில்ல. டெஸ்க்டாப்ல இன்னொரு ஃபோல்டர் என்னது ஃபிளேஞ்ச், அதுல நான் ஃபிளேஞ்ச் 1 ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றேன். சரியா, ஃபிளேஞ்ச் 1 இன்சர்ட் பண்ணிடுவேன். ஃபிளேஞ்ச் 1 இன்சர்ட் ஆயிடுச்சு. சரியா, இப்ப ஃபிளேஞ்ச் 2 நான் இன்சர்ட் பண்ண போறேன். இது எப்படி பண்றேன்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு. சரியா, இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் யூஸ் பண்ணு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலையா, அந்த ஃபிளேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோ. இங்க செலக்ட் பண்ணு ப்ராடக்ட் ட்ரீல. சரியா, ப்ராடக்ட் ட்ரீல செலக்ட் பண்ணிட்டு
you have to apply fixed constraint. Constraint பார்த்தனா ஒரே ஒரு constraint தான் enable ஆயிருக்கும் சரியா அதுல first constraint ஒண்ணே ஒண்ணு தான் கொடுக்கவே முடியும் அதுதான் fixed constraint அது செலக்ட் பண்ணிடு first object fixed ஆயிடும் சரியா first part வந்து fix ஆயிடும் next component இப்ப insert பண்ணு insert component with positioning னு இருக்கும் அதை யூஸ் பண்ணு flange 2 insert பண்ணு insert பண்ணும்போது இந்த விண்டோ இருக்கு இல்லையா இத வச்சு என்ன பண்ணலாம் அத ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம் உனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நகர்த்தி வச்சுக்கோ சரியா இப்ப எந்த மாதிரி இதுல நீ கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ற அப்படின்றது உன்னோட இன்ட்ரெஸ்ட் தான் சரியா இப்ப எந்த ரெண்டு காம்போனன்ட் கான்டாக்ட் ஆகணும் எந்த ரெண்டு கான்டாக்ட் ஆக கூடாது அந்த மாதிரி இதெல்லாமோ நீ பார்த்து இது பண்ணணும் சரியா இப்ப பாரு மூணு விதமான கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும்பா ஒன்னு கோஇன்சிடென்ஸ் இன்னொன்னு ஆஃப்செட் இன்னொன்னு கான்டாக்ட் கோஇன்சிடென்ஸ்னா ரெண்டுத்துக்கும் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் சென்டர் பாயிண்ட் சேமா இருக்கிற மாதிரி கான்டாக்ட்னா ரெண்டு சர்ஃபேசஸ் கான்டாக்ட் ஆகுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இந்த ரெண்டு கொடுத்தாலே மோஸ்ட்லி ஃபிக்ஸ் ஆயிடும் சம்டைம்ஸ் இது ரெண்டும் பத்தாது இன்னொரு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஏதாவது கோஇன்சிடென்ட்டோ இல்ல கான்டாக்டோ கொடுக்கணும் மூணு இது கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்தாதான் கம்ப்ளீட்டா ஃபிக்ஸ் ஆகும் ஒரு காம்போனன்ட் அந்த மாதிரியும் இருக்கு இப்ப இந்த ஃபிளேஞ்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கொடுத்தா போதும்ன்றது கிடையாது மூணு கொடுக்கணும் ஏன்னு சொல்றேன் கவனி ஃபர்ஸ்ட் பாரு இதோடைய சென்டரும் சேமா இருக்கும் இல்லையா இப்ப பாரு இந்த சர்க்கிளோட சென்டர் நான் சேமா ஆக்க போறேன் சரியா இப்ப பாரு ஃபர்ஸ்ட் கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அது சரியா கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணு do not prompt கொடுத்துரு க்ளோஸ் இதுல சென்டர் ஆக்சிஸ் காட்டுது இல்லையா அதை செலக்ட் பண்ணு இதுக்கும் போனா சென்டர் ஆக்சிஸ் காட்டும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு அப்டேட் கொடு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி மூவ் ஆயிடுச்சு தெரியுதா சென்டர்ல மூவ் ஆயிடுச்சு பாரு அப்டேட்டை நான் வெளியில எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் வியூ டூல் பாரையும் கீழே நகர்த்தி வச்சுக்கலாம் சரியா கவனி நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுக்கலாம் இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா நல்லா கவனிப்பா கொஞ்சம் கவனி இதுல கீவே பாரு ரெண்டு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கீவே பார்த்தோம்னா ரெண்டுத்துக்கும் கோயின்சைட் ஆகிற மாதிரி இருக்கணும் கரெக்டா கீ பிக்ஸ் பண்ணனா ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிற மாதிரி போகணும் அதுக்காக அதுக்கு மேல இருக்கக்கூடிய சர்க்கிள் இருக்கு பாரு அந்த ரெண்டுத்தையும் கான்டாக்ட் கோயின்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு கோயின்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணு இந்த சர்க்கிள் அதுக்கும் அதே மாதிரி இன்னொரு சர்க்கிளையும் சென்டர் பாயிண்ட் சரியா கொண்டு போனா ஆட்டோமேட்டிக்கா ஆக்சிஸ் காட்டும் இப்ப அப்டேட் கொடு மோஸ்ட்லி பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ஆல்ரெடி கரெக்டா அப்டேட் ஆயிதான் இருக்கு சரியா இப்ப நானு நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன கொடுக்கலாம் கான்டாக்ட் கொடுக்கலாமா இப்ப கான்டாக்ட் என்ன மாதிரி கான்டாக்ட் கொடுக்கலாம் இந்த சர்ஃபேஸும் கான்டாக்ட் கொடுத்து பாரு ரொம்ப உள்ள போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லனா என்ன பண்ணலாம் பெஸ்ட் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிக்கலாம் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்பா 5 அதுவும் 5 தானே கரெக்டா உள்ள போதான்னு பாத்துக்கோ செக் பண்ணிக்கோ இது 6 இருக்கு கரெக்டா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 mm கேப் வரும் அப்படின்னா எதுக்கு கான்டாக்ட் கொடுக்கணும் சைடுல இருக்கிற வால் இதோடைய வாலுக்கும் கான்டாக்ட் கொடுக்கணும் இல்லையா 1 mm கிளியரன்ஸ் கொடுத்துருவேன் தெரியுதா அந்த டிஸ்டன்ஸ் வச்சுதான் நீ ஐடென்டிஃபை பண்ணணும் இதுல 6 கொடுத்துருவாங்க அது கொடுக்க ஏதாவது ஒண்ணுதான் கொடுக்கணும் இந்த கான்டாக்ட் தான் கொடுக்கணும் இந்த கான்டாக்ட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகும்போது இது உள்ள போகாது அதனால கான்டாக்ட் அப்ளை எரர் ஆகும் அதனால நான் என்ன பண்றேன் இப்ப இந்த ஃபேஸுக்கும் கான்டாக்ட் கொடுக்க போறேன் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செலக்ட் பண்ணிக்கோ இந்த ஃபேஸ்னா எப்பயுமே ஆரஞ்சு கலர்ல ஹைலைட் ஆகும்பா அதே மாதிரி இந்த ஃபேஸ் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்ப அப்டேட் அப்ளை பண்ணு அப்டேட் எங்க இருக்கா கரெக்டா கீவே கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சான்னு பாத்துக்கோ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோ போல் கரெக்டா கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிருக்கும்
ஒரு ஹோல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணா போதும், ஏன்னா மத்த எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அலைன் ஆயிடும். சரியா, ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. இப்ப வரும் சம்டைம்ஸ் சர்க்கிள் ஏதாவது நீ வரையும் போது ஸ்கெட்ச்ல தப்பா வரைஞ்சதுன்னா மேட்ச் ஆகாது. ஒன்னும் தப்பு இல்ல, அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணலாம், அந்த ஹோலுக்கும் இந்த ஹோலுக்கும் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணிக்கலாம். பெஸ்ட் எப்பயுமே கீவேக்கு மேல இருக்கிற 2 ஹோல்ஸ், இதுல இந்த கீவேக்கு மேல இருக்கிறதையும் அந்தாண்ட இருக்கிற பிளேஞ்சில இருக்கிற கீவேக்கு மேல இருக்கிற ஹோலையும் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்றது பெஸ்ட் எப்பயுமே. சரியா, இப்ப கம்ப்ளீட்டா நமக்கு அப்ளை பண்ணியாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் ஸ்டெப், பிளேஞ்ச் முடிச்சாச்சு, ஷாஃப்ட்டையும் இதையும் இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான் இல்லையா. ஷாஃப்ட் நான் இன்சர்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட், இல்ல போல்ட் ஹெட்ஸ் எதை வேணாலும் நீ எந்த ஆர்டர்ல வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரியா, போல்ட் இன்சர்ட் பண்ணலாம், எந்த ஆர்டர்ல வேணாலும் இனிமேட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங். நான் இப்ப ஷாஃப்ட் இன்சர்ட் பண்றேன். கொஞ்சம் கவனி, ஒரே காம்போனன்ட்டை இங்க நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம்பா. ஒரு சின்ன இது விட்டுட்டேன், ஷாஃப்ட்டுக்கு சாம்பர் கொடுத்துருக்கணும், கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம், இப்ப இது அப்படியே வச்சுக்கிறேன், ஓபன் போயிட்டு புதுசு ஓபன் பண்ணிக்கிறேன். சரியா, வரைஞ்சதை நான் எடிட் பண்ண போறேன்பா. ஸ்க்ரூ ஜாக்ல வெளியேறும், பிளேஞ்ல ஷாஃப்ட், ஷாஃப்ட்டுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க டயக்ராம்ல பாரு, 2x45 சாம்பர் கொடுத்துருவாங்களா, அதை கொடுக்கணும். ரைட்டா, சாம்பரை நம்ம அப்ளை பண்ணணும். இப்ப நான் சாம்பர் அப்ளை பண்றேன், இந்த இடத்துல ஒரு சாம்பர், சர்க்கிளை சுத்தி ஒரு சாம்பர். நான் அப்படியே என்ன பண்றேன், செலக்ட் பண்ணிட்டு ட்ரெஸ் அப் ஃபீச்சர்ஸ்ல சாம்பர்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லென்த் வந்து 245 டிகிரி ஆல்ரெடி இருக்கு. ஓகே, அதே மாதிரி சாம்பர் இதுலயும் கொடுக்கணும் இல்லையா, 245. ஓகேவா, சாம்பர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த சைடு சாம்பர் கொடுத்துருக்காங்களா டயக்ராம்ல பாரு, கிடையாது, தேவையில்ல, வேணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு ரெண்டுக்கும் நம்ம எவ்வளவு இதுக்கு லென்த் கொடுத்துருந்தோம், 90க்கு மேல எக்ஸ்ட்ராவா கொடுத்துருக்கோம் இல்லையா, கரெக்டா தான் கொடுத்துருக்கோம். இப்ப இதை நீ க்ளோஸ் பண்ணும்போது சேவ் கொடுத்துக்கலாம், அங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப சரியா, இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங், ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண, ஷாஃப்ட் இல்லையா, ஷாஃப்ட் இப்ப நான் என்ன பண்றேன், மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இந்த மாதிரி வெளியே மூவ் பண்ணிக்கிறேன்பா. ஏன்னு பார்த்தனா, இப்ப நான் ரொட்டேட் பண்றேன், கவனி, இந்த காம்பஸ் இருக்கு இல்லையா மேல, அதை பிக் பண்ணி இதுக்கு மேல மூவ் பண்ணி வச்சுக்கோ. என்ன பண்ணலாம், இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணலாம். பிக் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த பால் மாதிரி இருக்கு இல்லையா டாப்ல, அதை கிளிக் பண்ணி எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். அதே மாதிரி இதை பிக் பண்ணி இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். சரியா, இப்ப நான் பழையபடி இதை வெளில வச்சிடறேன். இப்ப என்ன அப்ளை பண்ணலாம்பா, கொஞ்சம் கவனி. இப்ப இதுல எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் இது ஆக்சிஸ் கோஇன்சிடென்ஸ் கொடு, இதோட சென்டரும் கரெக்டா கோஇன்சிடென்ஸ் அப்ளை பண்ணு, அப்டேட் கொடுத்துரு. நெக்ஸ்ட் என்ன அப்ளை பண்ணலாம், டிராஃப்ட் கொடுக்கலாமா, சாரி டிராஃப்ட் இல்ல, ஆஃப்செட். ஆஃப்செட் எவ்வளவு வரும் யோசிச்சு பாரு. 85 இதுக்கு கொடுத்திருந்தாங்களா, இந்த சைடு என்ன இருக்கு, ஆக்சுவலா ரெண்டுத்துக்குமே 85 கொடுத்திருந்தாங்க தானே, இல்ல கொடுக்கலாம், ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்றேன். இன்னொன்னு 80 தான் இல்லையா, 85 இது மட்டும். இப்ப நானு
இதை நான் ஹைட் பண்ணிடுறேன்பா. பிளேஞ்ச் 1 ஹைட் பண்ணிடுறேன். சரியா? பிளேஞ்ச் 1 எனக்கு இப்ப தேவையில்ல, ஹைட் பண்ணிடுறேன். அப்புறமா ஷோ கொடுத்து. சரியா? கவனி, இப்ப எனக்கு இது எது வரைக்கும் வரணும்? இதுவும் இந்த சர்க்கிள் என்ன பண்ணலாம்? கோஇன்சிடென்ஸ் கொடுக்கலாமா? சரி, கான்டாக்ட் கொடுக்கலாமா? கொஞ்சம் அப்சர்வ் பண்ணு. அதுக்கு வருமா இல்ல இதுக்கு கொடுக்கலாமா? இல்ல இந்த ஃபேஸையும் இந்த ஃபேஸையும் என்ன கொடுக்கலாம்? கான்டாக்ட் கொடுக்கலாமா? என்ன பண்றேன்னு புரியுதா? நானு கான்டாக்ட் கொடுக்குறேன். சரியா? இப்ப அப்டேட் கொடு. என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த சைடு ரிவர்ஸ் ஆயிடுது. ரைட்டா? அப்ப என்ன பண்ணோம்? அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா பிக்ஸ் ஆகணும். டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. எனக்கு இதுவும் உள்ள இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா? இது ரெண்டு என்ன பண்ணலாம்? கோஇன்சிடென்ஸ் கொடுக்கலாமா? ஐ மீன் கான்டாக்டே கொடுக்கலாம். கோஇன்சிடென்ஸ் வேணா கான்டாக்ட். இப்ப அப்டேட் கொடு. ரிவர்ஸ் ஆயிடுது இல்லையா? நம்ம அந்த கான்டாக்ட் கொடுத்துட கூடாது. இந்த கான்டாக்ட் நான் டெலீட் பண்ணிடுறேன். சரியா? செலக்ட் பண்ணிட்டு அப்படியே டெலீட் பண்ணலாம்ப்பா. இல்லன்னா இப்படி பண்ணு. இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா? இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு ஆஃப்செட் கொடுக்கலாம்? கரெக்டா இருக்குமா? 5. ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணு. 5 கொடுப்போம். இப்ப அப்டேட் கொடு. உள்ள வந்துச்சா? கரெக்டா வந்துச்சா? ஆனா என்ன ஆகல? அந்த கார்னர் பாயிண்ட்ஸ் கரெக்டா கோயின்சைட் ஆகல. தெரியுதா? அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இதாகல, டெலீட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எத்தனை கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை ஆயிருக்கு? கோயின்சிடென்ஸும் ஆஃப்செட் மட்டும் தான் அப்ளை ஆயிருக்கு. சர்ஃபேஸ் கான்டாக்ட்லாம் பழசு இல்லையா? இந்த ரெண்டு தான் கடைசியா அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு இந்த எட்ஜும் இந்த எட்ஜ் உள்ள இருக்கு இல்லையா? ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி கான்டாக்ட் கொடுத்து இப்ப அப்டேட் கொடு. கரெக்டா உள்ள உட்காந்துடும். ஆக்சுவலா கான்டாக்ட் வேற மாதிரி ஆகுதுப்பா. கோயின்சிடென்ஸே கொடுப்பா அதுக்கு. சரியா? கோயின்சிடென்ஸ் பெஸ்ட். இதுவும் இதுவும் கோயின்சிடென்ஸ் கொடு. இப்ப அப்டேட் கொடு. உள்ள போயிடுச்சா? ஓகேவா? ஒரு கோயின்சிடென்ஸ், ஒரு ஆஃப்செட் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஆக்சிஸ் கோயின்சிடென்ஸ் ஒன்னு கொடுத்துருக்கேன், எட்ஜ் கோயின்சிடென்ஸ் கொடுத்துருக்கேன், ஆஃப்செட் கோயின்சிடென்ஸ் கொடுத்துருக்கேன், சாரி ஆஃப்செட் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். சரியா? இன்னொன்னு மூணாவதா ஆக்சிஸ் கொடுத்துருக்கேன். மூணு கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இதே மாதிரி என்ன பண்ணலாம்? அந்த சைடும் அப்ளை பண்ணலாம். இது கரெக்டா வருதா? இல்லன்னு நினைக்கிறேன். ஆஃப்செட் அதிகமா கொடுக்கணும்னு நினைக்கிறேன்பா. சரியா? நல்லா கவனி. இதுல பாரு வெளியே வந்துருச்சு. தெரியுதா? ஆஃப்செட் 10 கொடுத்துருக்கணும். 90 இது 80 தான் அப்படின்னா இல்லையா? ஆஃப்செட் என்ன பண்ணலாம்? அப்படியே டபுள் கிளிக் பண்ணிட்டு வேல்யூ 10 மாத்து. அப்டேட் கூட. உள்ள போயிடுச்சா? இப்ப ரைட்டா இருக்கா? இப்ப இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு பிளேஞ்சுக்கும் அப்ளை பண்ணும். இப்ப பிளேஞ்ச் 1 ஹைட் இருந்தது, ஷோ கூட. பிளேஞ்ச் 2 ஹைட் பண்ணு. அதே மாதிரி என்ன பண்ணலாம்? இதையும் ஷாஃப்ட் 2வையும் இன்சர்ட் பண்ணனும். ஷாஃப்ட் 1 ஹைட் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஷாஃப்ட் இன்சர்ட் பண்ண வேண்டியதுதான். இப்ப எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா என்ன பண்ணலாம்? ஹைட் பண்ணலாம். எனக்கு ஆனா இப்போதைக்கு இது ஒன்றும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் கான்டாக்ட், நெக்ஸ்ட் ஷாஃப்ட் இன்சர்ட் பண்ணு. இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங்கே யூஸ் பண்ணு. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணு. ஷாஃப்ட் இன்சர்ட் பண்ணு. ஷாஃப்ட மூவ் பண்ணி உனக்கு வெளியே கொண்டு வந்து
சரியா? ஓகே, இந்த காம்பஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? மேனிபுலேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோ தேவைக்கு ஏற்ற மாதிரி. உனக்கு அப்பதான் என்ன பண்ணலாம், ஈஸியா இருக்கும். இப்ப கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ஆக்சிஸ், ரெண்டு ஆக்சிஸ்க்கும் கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண, அப்டேட் கூட ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடும். சரியா? இப்ப அதேல அப்ளை பண்ணலையா, அதே மாதிரியே என்ன கொடுக்கணும், ஆஃப்செட்டும் எட்ஜ் கோஇன்சிடென்ஸும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப்செட் கொடுத்துறேன், அதுக்கப்புறம் எட்ஜ் இல்ல எட்ஜ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் எட்ஜ் கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்காம இருப்பா. சரியா? இந்த ரெண்டு எட்ஜஸையும் செலக்ட் பண்றேன், கோஇன்சிடென்ஸ் அப்ளை பண்றேன். சரியா? அப்டேட் கொடுக்கல, தேவைப்பட்டா இதையும் செலக்ட் பண்ணி அதே மாதிரி என்ன பண்ணலாம், இந்த எட்ஜ் அதே மாதிரி ரெண்டு எட்ஜ் செலக்ட் பண்ணிட்டு கோஇன்சிடென்ஸ். நான் எதுவும் அப்டேட் கொடுக்கல, அப்டேட் கொடுத்தாலும் ஒன்னும் பெருசா சேஞ்சஸ் இருக்காது. ஆஃப்செட் கொடுக்கணும் கடைசியா. சரியா? ஆஃப்செட் ஆஃப் இந்த ஃபேஸுக்கும் அவுட்டர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிடுவோமா, ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் இதுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், 10 கொடுக்குறேன். அப்புறம் வேணும்னா உள்ள தள்ளிக்கலாம், 5 அப்புறமா மாத்திக்கலாம். சரியா? இப்ப அப்டேட் கொடு, எல்லாம் கரெக்டா உள்ள பிளேஸ் ஆயிருக்கான்னு பாத்துக்கோ. 10 போதும்னா 10ல விட்டுக்கலாம். கொஞ்சம் கவனி, இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ஷாஃப்ட் உள்ள பிக்ஸ் பண்ணாலே போதும்பா. கன்ஸ்ட்ரெயின்ட் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆஃப்செட் கொடுத்துக்கலாம். கீ ஷாஃப்ட் வந்து உள்ள பிக்ஸ் ஆகணும், அதான் எய்ம். அது எவ்வளவு ஆஃப்செட்ல இருக்கணும்ன்றது நம்ம இன்ட்ரெஸ்ட் தான். சரியா? தெரியும் இல்லையா? ஷாஃப்ட் பிக்ஸ் பண்ணிட்டு உள்ள கம்ப்ளீட்டாலாம் உள்ள அனுப்பணும்ன்றது கட்டாயம் கிடையாது. சரியா? நீ அசம்பிள் பண்ணணும் கரெக்டா, அவ்வளவுதான். ஷாஃப்ட் ரன்னா பவர் டிரான்ஸ்மிட் ஆகணும் ரெண்டு பிளாஞ்சுக்கும் கரெக்டா, பிளாஞ்ச் மூலமா. இப்ப என்ன பண்ணலாம், ஷாஃப்ட் எல்லாத்தையுமே ஹைட்ல இருக்கிறத ஷோ கொடுத்துக்கும். ஓகேவா? பிளேஞ்ச் ஷாஃப்ட் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்ப போல்ட் இல்லையா, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு போல்ட் இன்சர்ட் பண்ண போதும். கரெக்ட். கீ இன்சர்ட் பண்ணிரும். கீ ரொம்ப ஈஸிப்பா. இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் போடு, வித் பொசிஷனிங்கே இருக்கட்டும். ப்ராடக்ட் கீ செலக்ட் பண்ண, மூவ் பண்ணிக்க. நல்லா கவனி எப்படி மூவ் பண்றேன்னு. சரியா? சரியா? இந்த மாதிரி மேனிபுலேட் பண்ணிக்கோ. எட்ஜ்ல புல் பண்ணி வெளியே வச்சதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணும். சரியா? ஓகே. இப்ப இதுல நீ எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணுன்றது உன்னோட இன்ட்ரெஸ்ட் தான் பா. எட்ஜ் தான் பெஸ்ட், ஃபேஸ் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். சரியா? இப்ப எனக்கு எல்லாமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு இல்லையா, பிளேன் இதெல்லாம். பிளேன்லாம் என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கோ. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு பிளேன்ஸ் மட்டும் ஹைட் பண்ணிரும். சரியா? எனக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதையும் நான் என்ன பண்றேன், ஹைட் பண்ணிடுறேன். சரியா? இப்ப நானு இந்த ஃபேஸையும்
டாப்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் இல்லையா, ரெண்டுத்தையும் செலக்ட் பண்றேன், கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்குறேன். சரியா, ஒரு இது சின்ன இது அப்சர்வ் பண்ண, அது தெரியாம நம்ம பண்ணக்கூடாது. இதோட லென்த் என்ன, இதோட லென்த் என்னன்னு மெஷர் பண்ணு. 16 இல்லையா, இது கரெக்டா 16 இருக்கா? நமக்கு சில சமயம் என்ன பண்ணுவோம், 10 இருக்கிற பேஸ செலக்ட் பண்ணிடுவோம், அதை மட்டும் அப்சர்வ் பண்ணும். சரியா, 10 இருக்கிற பேஸையும் அதையும் கான்டாக்ட் கொடுத்தனா ரிவர்ஸ் ஆயிட்டு கீ வேவ் சரியா வராது. சரியா, இப்ப எட்ஜஸ் கரெக்டா கன்ஸ்ட்ரெயின்ட் கொடு. ரெண்டு எட்ஜஸ் செலக்ட் பண்ண, கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், அடுத்த எட்ஜ் அதே மாதிரி சம்டைம்ஸ் சரியா இந்த சைடு நவுந்துரும்பா. புரியுதா என்ன சொல்றேன்னு? கான்டாக்ட் ஆயிருக்கும், இன்னொரு எட்ஜ் அதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கோஇன்சிடென்ஸ் கொடு. இப்ப அப்டேட் கொடு. எங்க போச்சு தெரியுதா என்ன இருக்குன்னு? அப்படியே எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை ஆயிடும், ஆனா வேற ஒரு டிஸ்டன்ஸுக்கு போயிடும், வேற ஒரு ஏரியாக்கே போயிடுச்சு, ஆனா எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட்டும் அப்ளை ஆயிடும். இன்னும் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணும். என்ன கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுக்கலாம்? ஆஃப்செட்டோ இல்ல ஆஃப்செட்டே பெஸ்ட், ஃபேஸ் வச்சு ஆஃப்செட் பண்ணிடலாம் இல்லையா? கரெக்டா இது இந்த ஃபேஸுக்கும் இதுல இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் இல்லையா, ரெண்டுத்துக்கும் ஆஃப்செட் ஆஃப் 0 கீவே எவ்வளவு கொடுத்தோம்? 90 கொடுத்தோம்னு நினைக்கிறேன். 5 கொடுத்துருக்கோம் இல்லையா, 2.5 கொடுத்து பாரு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும். சரியா, இப்ப அப்டேட் கூட ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துட்டு இருக்கும். சரியா, இப்ப ஒன்னே ஒன்னு அப்சர்வ் பண்ண, இந்த பிளேஞ்ச நீ ஹைட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோ, உன்னோட அசம்பிளி எப்படி வந்திருக்குன்னு பாத்து. எதுவுமே கிளாஷ் ஆகக்கூடாது, இந்த கீவேவும் இதுல இருக்கிற கீவேவும் எதுவும் ஒன்னோட ஒன்னு இடிக்க கூடாது, அந்த மாதிரி கொடுத்துக்கும். சரியா, என்னதுப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, போதும். உனக்கு இதுலயும் கரெக்டா பிக்ஸ் ஆயிருக்கணும், அந்தாண்டையும் தெரியற மாதிரி இருக்கு, கீ டிஸ்டன்ஸ் இருக்கட்டும். சரியா, கீ பிக்ஸ் பண்றதுன்றது பாத்தீங்கன்னா அந்த இவங்களை பொறுத்து தான்ப்பா, உள்ள தட்டி கீ எப்படி வைக்கிறன்றது நம்ம இன்ட்ரெஸ்ட் தான். 2 mm 2.5 ஆஃப்செட் கொடுக்கலாம், 5 ஆஃப்செட் கொடுத்துருக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் இதை ஹைட் பண்ணிடுறேன், இந்த பிளேஞ்ச ஷோ கொடுத்துருவேன். அதே லாஜிக்ல இப்ப இன்னொரு கீவேவும் இன்சர்ட் பண்ண போறேன். இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங், ப்ராடக்ட்ட செலக்ட் பண்ண, கீ இல்லையா, இதையும் அதே மாதிரி என்ன பண்ற, மூவ் பண்ணி பொசிஷன்ல வச்சுக்கிறேன். இப்ப நானு நல்லா அப்சர்வ் பண்ண, டைமென்ஷன்ஸ் செக் பண்ணிக்கோ, இதுதான் ஃபேஸ் இல்லையா, 16 இருக்கிறது செக் பண்ணிட்டு இது பண்ண, எப்பயுமே அதை மட்டும் மாத்தி கொடுத்துடக்கூடாது. இந்த கீழே இதோட ஃபேஸ் இல்லையா, ரெண்டுத்தையும் கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்துரு. நான் இப்ப எல்லா கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்டேட் கொடுக்குறேன். சரியா, இந்த எட்ஜ் இதுல இந்த எட்ஜ் கொடுத்துறேன், கோஇன்சிடென்ஸ் இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், அப்புறம் இந்த எட்ஜ் இல்லையா, கோஇன்சிடென்ஸ். இப்ப ஆஃப்செட்டையும் நான் அப்ளை பண்ணேன், இதை செலக்ட் பண்றேன், இதையும் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ் ஆஃப்செட் ஆஃப் எவ்வளவு கொடுக்கலாம்? சரி, ஆஃப்செட்டுக்கு பதிலா இதை கொடுத்துட்டா கான்டாக்ட் கொடுத்துட்டான், மாத்திரும். இந்த ஃபேஸ்
இந்த ஃபேஸ் ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட்டே அப்ளை பண்ணணும். 2.5 கொடுக்குறேன், அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அப்டேட் கொடுக்குறேன், கரெக்டா உள்ள ஃபிக்ஸ் ஆயிடும். இங்கதான் பிரச்சனை இல்ல, ஃபிக்ஸ் ஆகல. ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிடுச்சுப்பா. கவனிப்பாரே, நாளை உனக்கு மாடல் எக்ஸாம் இருக்கு. காலைல 9:20 to 12:20 IEM. ஆமா, மாடல் எக்ஸாம் காலையில. மணி காலையிலே ஆஃப்டர்நூன் 2 எக்ஸாம் காலையில மாத்திடுறேன். நான் 4 சேர்த்து கட்டுறதுனால அது ஒரு பிரச்சனை மாத்திடுறேன். 4 எடுத்துருக்கேன்ல, நான் கீ 2 டெலீட் பண்ணிரம்பா. டெலீட் ஆல் சில்ட்ரன் கொடுத்துறேன். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்சர்ட் பண்றேன். சரியா? ஆமாடா. இல்ல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. யூசுப் again using டெக் மஹிந்திரா இல்லாதவங்க எல்லாரும் டெஸ்ட் தப்பா கீழே கொடுத்துட்டேன். கான்டாக்ட் கன்சென்ட், அதான் பிரச்சனை. சரியா? யூசுப் உங்களுக்கு வந்து நாளைக்கு கேட் நம்ம டி செக்ஷன் கேட் நோட்ஸ் வந்து இருக்குல்ல, இந்த ஃபேஸ் மேல இருக்கிற ஃபேஸ் பா. ரெண்டு ஃபேஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நான் கொடுக்குறேன். கான்டாக்ட் எட்ஜஸ் வந்து நான் என்ன கொடுத்துருக்கணும், மேல இருக்கிற எட்ஜஸ் கொடுத்துருக்கணும், கீழே இருக்கிறது கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆக்சுவலா இந்த ஷாஃப்டே ஹைட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த ரெண்டு எட்ஜ் கொடுக்குறேன். கோஇன்சிடென்ஸ் இந்த எட்ஜ் இந்த எட்ஜ் ரைட்டா? நான் இப்படி கொடுக்கல, கீழே இருக்கிற இதை எட்ஜை கொடுத்துட்டேன் தெரியாம. சரியா? இப்ப நெக்ஸ்ட் என்ன, ஷாஃப்ட ஹைட் பண்ணியிருந்தத ஷோ கொடுத்துரும். இப்ப இந்த ஆஃப்செட் இதுக்கும் இதுக்கும் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஆஃப்செட் கொடுக்குறேன். சரியா? இப்ப 2.5 கொடுத்தா கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். அப்டேட் இப்ப கரெக்டா போயிடுச்சு பாரு, எந்த எரரும் வரல. சரியா? அவ்வளவுதான்ப்பா, எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணியாச்சு. இன்னும் போல்ட் இருக்கா? போல்ட் அண்ட் நட் இருக்கு. எல்லாத்தையும் ஷோ கொடுத்துரும். இப்ப எனக்கு ஷாஃப்ட் தேவையில்ல இல்லையா? ஷாஃப்ட் நான் ஹைட் பண்ணிடுறேன்பா, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னா. சரியா? ஷாஃப்ட் கீ ரெண்டுத்தையுமே ஹைட் பண்ணிடும். கன்ஸ்ட்ரெயின்ஸையும் ஹைட் பண்ணிடும், ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு. ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும், we have to insert bolt and nut இல்லையா? வித் பொசிஷனிங்கே செலக்ட் பண்றேன், ப்ராடக்ட் செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன இது பண்ணலாம், போல்ட் இது பண்ணலாம். கொஞ்சம் கவனி, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், டைரக்டா நான் என்ன பண்றேன், இந்த இதையும் நான் செலக்ட் பண்றேன். இங்க பாரு, நான் என்ன பண்றேன், பொசிஷனிங் வைக்காமலே என்ன பண்றேன், கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ண போறேன். எப்படின்னு பாரு, ஃபர்ஸ்ட் கோஇன்சிடென்ஸ் இப்படி பண்றேன். இப்ப கான்டாக்ட் இதுல ஃபேஸ் செலக்ட் பண்றேன், இந்த ஃபேஸையும் இதுல இந்த ஃபேஸ். ஓகே, இப்ப பாரு, ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், போல்ட் இந்த சைடு தெரியுதா பாரு,
தெரியுதா? அவ்வளவுதான். இப்ப என்ன பண்ணலாம், இதே மாதிரி 4த்துக்கும் இன்சர்ட் பண்றத ஃபாஸ்டா பண்ணி. சரியா? நட் போல்ட் மட்டும் ஒண்ணு போட்டுறேன். சரியா? இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிடலாம். பிளேன் எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு நான் அதை ஹைட் பண்றேன். சரியா? இப்ப நட்டை இன்சர்ட் பண்றோம். அதே மாதிரி இன்சர்ட் வித் பொசிஷனிங் ப்ராடக்ட் நட்டு பாரு, அதே லாஜிக் தான். இதோட சென்டரும் கரெக்டா மேட்ச் ஆகணும். தென் எவ்வளவு லென்த் கொடுத்துருந்தோம், இதோட சர்ஃபேஸ கூட கான்டாக்ட் பண்ணிடும். பெஸ்ட் இதோட சர்ஃபேஸையும் கான்டாக்ட் கொடுத்தாலே போதும். அழகாவணி இப்படியும் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரெயின்ட் அப்ளை ஆயிடும். நட்டில் நான் இப்ப என்ன பண்றேன், பிளேன்ஸ ஹைட் பண்றேன். இதே மாதிரி எல்லாத்துக்கும் போல்ட் அண்ட் நட்டு இன்சர்ட் பண்ணணும். சரியா? நான் ஒண்ணே தான் இன்சர்ட் பண்ணிருக்கேன். இதே மாதிரி 4 நட்டு இன்சர்ட் பண்ணணும் மொத்தமா. இன்னும் 3 நட்டு இருக்கு இல்லையா, அதையும் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஃபாஸ்டா நான் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்பா மறுபடியும் பண்ற, கவனிக்கிறோம் கம்ப்ளீட்டா முடிச்சிடும். இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் ப்ராடக்ட் போல்ட். இது எரர் காட்டும், இன்சிடென்ட் ரிப்போர்ட் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கும் கொடுக்குறேன். இப்ப கான்டாக்ட் ஆஃப் திஸ் ஃபேஸ் டு திஸ் ஃபேஸ். சரியா? ஓகே. அதே மாதிரி மத்ததையும் நான் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லா போல்ட்டையும் இன்சர்ட் பண்ணிடலாம். இதோட ஆக்சிஸ் சாரி ஆக்சிஸ் இதாச்சு இல்லையா? இந்த போல்ட் நான் delete பண்ணிடுறேன். இந்த போல்ட் மட்டும் நான் delete பண்றேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்றேன். Insert existing component with positioning product now bolt. இதுக்கும் ஆக்சிஸ் ஓகே கொடு. சாரி, இத அப்ளை பண்ணல. கான்டாக்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுங்க. ஓகே கொடுத்துட்டேன்னா போதும். ஓகேவா? இப்ப பேலன்ஸ் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன, இன்னும் ஒரு போல்ட் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா இது பண்ணலாம். நாலு போல்ட் இன்சர்ட் பண்ணியாச்சா? 4 நட்டையும் அதே மாதிரி இன்சர்ட்.
ஓகே, இன்சர்ட் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங். இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஸ்கிரீன்ல நான் என்ன பண்றேன், ஆக்சிஸ் கன்ஸ்ட்ரைன்ட் அப்ளை பண்றேன். அட் இதோட ஆக்சிஸ், இதோட ஆக்சிஸ், இதோட ஃபேஸ், இதோட ஃபேஸ். ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கன்ஸ்ட்ரைன்ட் ஆயிடும். கடைசி இது எல்லா கன்ஸ்ட்ரைன்ட் அப்ளை பண்ண உடனே என்ன பண்ற, கடைசியா எல்லாத்தையும் ஹைட் பண்ணிருந்ததெல்லாம் ஷோ கொடுத்து பாத்துக்கலாம். எல்லாமே முடிச்சாச்சுப்பா, கம்ப்ளீட்டா அசெம்பிள் பண்ணியாச்சு. என்ன பண்ணலாம், அவுட்புட் எப்படி எடுக்கிறதுன்றது கொஞ்சம் ஃபாலோ பண்ண. ரெண்டு விதமான அவுட்புட் எடுக்கலாம்பா. டிராஃப்டிங்ல போய் அவுட்புட் எடுக்கிறதுனால எடுக்கலாம், இல்ல இதுல நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வியூல போயிட்டு ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் பண்ணிடு, சைடுல இதை ஆஃப் பண்ணிடலாம். சரியா, டைரக்டா என்ன பண்ணலாம், அதே மாதிரி வியூல காம்பஸையும் ஆஃப் பண்ணிடு. ஸ்கிரீன் எம்டியா வச்சிருக்கேன். சரியா, இது ஒரு மெத்தட் பா, இது ஈஸியா இருக்கும் சிலருக்கு. கிரியேட் மல்டி வியூன்னு இருக்கு பாத்தியா, அதை கிளிக் பண்ண. கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், உன்னோட இதுக்கு ஒவ்வொரு வியூவும் காமிச்சிடும். சரியா, இத என்ன பண்ணலாம், இமேஜ் கேப்சர் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸ்னைப்பிங் டூல வச்சே கூட எடுக்கிறதுனா எடுக்கலாம். சரியா, இது ஒரு டைப் ஆஃப் அவுட்புட். சிலருக்கு இந்த மாதிரி அவுட்புட் எடுக்க முடிஞ்சதுன்னா எடுத்து கொடு, போதும். சரியா, சம்டைம்ஸ் இதை சேவ் பண்ணிட்டா போதும். இதை விட உனக்கு வேற மாதிரி அவுட்புட் எடுக்கணும், டிராஃப்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. வியூ போர்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிராஃப்டிங் போயிட்டு, சரியா, அத கொடுத்த உடனே கீழே ஆப்ஷன் காட்டும். இதுல டிஃபால்ட்டா இந்த வியூஸ் இருக்கு இல்லையா, ஆல் வியூஸ் இருக்கு, அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா கூட போதும், அதுவே காட்டும். இப்படியும் பண்ணலாம். இல்லனா இதுல இதுக்கப்புறம் டைமென்ஷனிங் அப்ளை பண்ணும்பா. சரியா, அதை நான் இப்போதைக்கு எதுவும் உனக்கு சொல்ல விரும்பல, டைம் ஆயிடும். அது நான் கடைசியா நெக்ஸ்ட் இதுக்கு ஏதாவது ஒரு டிராயிங்க்கு சொல்லிடுறேன் எப்படி அப்ளை பண்றது. வேணா என்ன பண்ணலாம், இன்சர்ட்ல போயிட்டு டைமென்ஷனிங் போயிட்டு டைமென்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உனக்கு தேவையானது மட்டும் டைமென்ஷனை அப்ளை பண்ணிக்கலாம். டெக்ஸ்டோட இதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. 5 50 கொடுத்துரு. பத்தல இல்லையா, எவ்வளவு கொடுக்கலாம், பத்தல. இது எம்எம்ல வச்சிருக்கேன்பா, எனக்கு எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ்ல இருக்கும். நான் யூனிட் சரியா செட் பண்ணல, நீ யூனிட் செட் பண்ணிட்டு தான் பண்ணணும் ஸ்டார்டிங்ல, அதை நான் சொல்றேன். இதுல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனா இதை எடிட் பண்ணலாம். டிராயிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல போய் இது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோ ஃபாண்ட் சைஸ. டோட்டலா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கூட ரொம்ப பெருசா வந்துச்சா, இப்படி பண்ணலாம். இல்லன்னா நான் என்ன பண்றேன்னு பாரு, ஷீட்ல இது எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன்.
இதுல பார்த்தனா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃப்ரண்ட் வியூ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இல்லனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும் சைடுல. சரியா? இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ கேன் இன்சர்ட் ரெக்வயர்டு வியூஸ். இதை கிளிக் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா விண்டோ கேட்கும், ப்ராடக்ட்டுக்கு போயிட்டு உனக்கு எது ஃப்ரண்ட் வியூவோ அதை செலக்ட் பண்ணும். ஓரியன்டட் வியூன்னு காட்டுது பத்தியா கீழே, ஏதாவது ஒரு வியூவை செலக்ட் பண்ணனா போதும். சைடு இது ஃப்ரண்ட் நான் எடுத்திருக்கேன், சாரி இது டாப், இது ஃப்ரண்டா வருது. சரியா? நம்ம எது டாப்னு அசியூம் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இதான். இப்ப நான் செலக்ட் பண்ணது டாப் வியூ இல்லையா? சோ நான் என்ன பண்ணலாம், எஸ்கேப் கொடுத்துறேன், நான் அதே ஆப்ஷனை யூஸ் பண்றேன். இப்ப நம்ம டாப் வியூ எது கொடுக்குறோன்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும். கவனி, விண்டோல போயிட்டு ப்ராடக்ட் போறேன், வியூ இது கொடுத்துக்கிறேன், பாக்ஸ் ஸ்பெசிபிகேஷன்ஸ், பிளேன் ஏதாவது ஒரு பிளேன், இந்த பிளேனை மட்டும் ஷோ கொடுத்துக்கிறேன். நான் அந்த பிளேனை செலக்ட் பண்றேன், இதுதான் எனக்கு இப்ப டாப் வியூ. சரியா? செலக்ட் பண்ண உடனே நான் ஒரே நிமிஷம் விண்டோல போயிட்டு டிராயிங் போறேன், இதை நான் கிளிக் பண்ணிட்டு விண்டோ போறேன். சரியா? செலக்ட் பண்ண உடனே அங்க இதாயிடும், டாப் வியூ, ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூன்னு வரும். ஸ்லோவா இருக்குப்பா லோட் ஆகுறதுக்கு. நான் இதை டாப் வியூ இங்கே வச்சுட்டு கிரியேட் ஆயிடும் பாரு, ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு வியூவும் கிரியேட் ஆகும். ஓகேவா? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு இல்லையா? காரணம் இருக்கு, டாப் வியூ பாட்டம் வியூ தவிர மத்த எல்லாமே, சாரி பாட்டம் வியூ அண்ட் டாப் வியூ தவிர மத்த எல்லாமே இந்த வியூவா இருக்கும். முதல்ல பண்ணதே கரெக்டா இருக்குப்பா. சரியா? ஃப்ரண்ட் வியூ செலக்ட் பண்ணிட்டு பண்ணலையா, அதுவே கரெக்டா இருக்கும். இதுல ஒவ்வொன்னா நீ அந்த மாதிரி டைமென்ஷன் அப்ளை பண்ணாலும் பண்ணலாம். சம்டைம்ஸ் ஜெனரேஷன்ல போயிட்டு ஜெனரேட் டைமென்ஷன் கொடுத்தாலும் வரும், சம்டைம்ஸ் வராது, அதான் பிரச்சனை. ஓகே கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரெயின்ட் எதுவுமே காட்டல. இதுல ஆட் பார்ட்ஸ் போயிட்டு எல்லாமே ஆட் ஆயிடும். சரியா? இதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? ப்ராடக்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஆக்சுவலா அசம்பிளில ஜெனரேட் டைமென்ஷன் கொடுக்கிறது கஷ்டம்பா. சரியா? இப்ப இது வந்து அசம்பிளில கொடுக்கணும்னா நீ ஒவ்வொன்றா தான் தேவையான டைமென்ஷன்ஸ் நீ தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம இதுல இருந்தா கொடுக்கணும். இப்ப பாரு, ஏதாவது இன்சர்ட் பண்ணிருக்கேன் இல்லையா, கொஞ்சம் ஒரே நிமிஷம், இதுல இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். மெக்கானிக்கல் டிசைன் டிராஃப்டிங் போறேன், டிஃபால்ட்டா வரதே நான் வச்சு இன்சர்ட் கொடுத்துறேன். சரியா? ஓகே, இதுல எனக்கு ஏதாவது ஒரு ரெண்டு வியூ நான் டெலீட் பண்ணிடுறேன். இந்த வியூ நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்க பாரு, கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்க விண்டோ மாதிரி இருக்கு பாத்தியா, டிஸ்பிளே விண்டோ ஃப்ரேம்னு இருக்கு பாரு, அதை கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டு உனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிற இல்லையா, அந்த ஒரு விண்டோவை மட்டும் என்ன பண்ற, டபுள் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடு. டெலீட் பண்ணா போயிடும்பா. சரியா? டபுள் கிளிக் அண்ட் செலக்ட் அண்ட் டெலீட். ஓகேவா? இது போதும்னு நினைக்கிறேன் இல்லையா? அவுட்புட்டுக்கு இது போதும். ஏதாவது வியூ மிஸ் ஆகுதா? ஆல்மோஸ்ட் தேவையான எல்லாமே இதுல இருக்கு இல்லையா? கீவேவும் உனக்கு டிஸ்பிளே இருக்கு.
இப்ப நான் என்ன பண்ணலாம், டைமென்ஷன் அப்ளை பண்ணலாம். இன்சர்ட் டைமென்ஷனிங், டைமென்ஷன்ஸ், டைமென்ஷன் போயிட்டு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டைமென்ஷன். அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் வந்து 20,000 கொடுத்தா கரெக்டா இருக்கா? எனக்கு இதுல வந்து நான் எம்எம்ல வச்சிருக்கேன் போல இருக்குப்பா, மாத்திரம் மீட்டர்ல தான் இருக்குது. இதுல யூனிட்ஸ் போய் பாருங்க, டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு டிஸ்ப்ளே parameters and measure, இதுல போயிட்டு யூனிட்ஸ் போ, மீட்டர்னு இருக்கு இல்லையா, மீட்டர் கரெக்ட் தான், சென்டிமீட்டர் கூட தான் இன்னும் அதிகமா ஆகும். இதுல யூனிட் மட்டும் தப்பா இருக்குப்பா, நான் ஸ்டார்டிங்ல யூனிட் செட் பண்ணல, அதனால ப்ராப்ளமா இருக்கு. சரியா, ஸ்டார்டிங்ல நான் எம்எம் வச்சு வரைஞ்சிருக்கேன். இப்ப ஆரோ இதெல்லாமோ சரியா வரல இல்லையா, செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே வரைஞ்ச முடியும். அதுக்கப்புறமா மொத்தமா கொடுத்துக்கோ. சரியா, அதுல இருக்கிற மாதிரி டயக்ராம்ல இருக்கு இல்லையா, டிராஃப்டிங்ல அதுல இருக்கிற மாதிரி கொண்டு வர முடியாது. அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறம் டைமென்ஷனிங் இதுல எப்படி எல்லாம் கொடுத்துருவாங்க, எந்தெந்த டைமென்ஷன் ஹைலைட் பண்ணிருக்காங்க, இந்த 100, இந்த டோட்டலா 216 இதெல்லாம் மட்டும் முக்கியமா ஹைலைட் பண்ணுங்க. இதுக்கும் உள்ள கேப் இல்லையா, இது எல்லாமே இதுலயே கொடுத்துலாமா, இது செலக்ட் பண்ணிட்டு டைமென்ஷனிங் கொடுத்துரும். சரியா, இந்த மாதிரி டைமென்ஷனிங் அப்ளை பண்ண. ஓகேவா, எனக்கு யூனிட் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் இதுல வருதுப்பா, எக்ஸாம்ல ஸ்டார்டிங்லயே செட் பண்ணனா சரியாயிடும். இதுல பாரு மீட்டர் இங்க செக் பண்ணுப்பா. சரியா, இங்க மீட்டர் கொடுத்தனா சேஞ்ச் ஆகுது, தெரியுதா, 216 இருக்கு பாரு. மொத்தமா முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் டைமென்ஷனிங் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது 2 இல்ல 4 5 காம்போனன்ட்டா இருக்கும் இல்லையா, டைமென்ஷன்ஸ் மட்டும் வெளியே கிளிக் பண்ணிருக்கிறப்ப இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ண. இதே மாதிரி இருக்கிற எல்லா டைமென்ஷன்ஸையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க போயிட்டு காமனா மீட்டர், அடுத்தது ஆரோவுக்கும் அதே மாதிரி சைஸ் கொடுக்கலாம். இது டைமென்ஷன் லைன், சிம்பிள் டயாமீட்டர் இருக்கட்டும், இல்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனனா இருக்கும் ஆப்ஷன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ்ல போனனா ஆரோ இருக்கும் பாரு, டைமென்ஷன் லைன்ல போனனா சரியா, ஷேப் இருக்கு இல்லையா, ஓபன் ஆரோ, அதோட திக்னஸ்லாம் இருக்கட்டும், சைஸ் எங்கேயாவது இருக்கா பாரு, ஆரோன்னு ஏதாவது இருக்கா பாரு. எல்லாத்துக்குமே காமனா இங்க ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம்பா. சரியா, இங்க எம்எம்ல இருக்கு, டெக்ஸ்டும் அதே மாதிரி மாத்தலாம் வேணா. ஓபன் ஆரோவே இருக்கட்டும், திக்னஸ் எதுவும் மாத்தல, கீழே வந்து ஏதாவது ஆரோ ஹெட் இருக்கா, அப்படியே இருக்கட்டும். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் அதை மட்டும். சரியா, ஆரோலாம் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரேம் எடுத்துறேன். இங்க கீழே இருந்த டிஸ்பிளே ஃப்ரேம் எடுத்துட்டு கவனிப்பா, முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு கவனி. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், டைரக்டா
ஷீட்டை அவுட்புட் எடுக்கலாம்பா. கண்ட்ரோல் பி கொடு, பிரிண்ட். சரியா? இதுல ஆப்ஷன்ல போனா அப்படியே இருக்கட்டும், ரொட்டேட் 90 இப்படியே இருக்கட்டும், கரெக்டா தான் இருக்கு. செலக்ஷன்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு டிஸ்பிளே நீ கிளிக் பண்ணலாம். இது வரைக்கும் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? கரெக்டா சென்டர் ஆயிடும். எல்லாத்தையும் தேவையானதெல்லாம் இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சரியா ஓகே கொடுத்தனா பிடிஎஃப் சேவ் ஆகும். தேவைனா சாரி பிடிஎஃப் சேவ் பண்ணல. இங்க சென்ட் டு ஒன் நோட் இருக்கு இல்லையா, அது ஆப்ஷன் மாத்தணும். நைட்ரோ பிடிஎஃப் நான் வச்சிருக்கேன், பிடிஎஃப் ரைட்டர், அதுக்கு அதை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இல்லனா இமேஜாவும் சேவ் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி பிடிஎஃப் ரைட்டர் இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும். சில சிஸ்டத்துல இருக்காது. இல்ல பிரிண்ட் டு ஃபைல் ஆப்ஷன் போ. பிஆர்எம் இருக்கா? அது பிடிஎஃப் பண்ணிருக்கேன். எக்ஸ்பிஎஸ் ஆவே சேவ் பண்ண முடியும்பா காமனா. சரியா? அப்படியே சேவ் பண்ணிக்கோ. சேவ் கொடுத்தனா ஃபைல் நேம் டைப் பண்ணணும். சேவ் பண்ண ஃபைல் நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேனா இல்ல இதுலயே தான். இங்க பாரு, சேவ் பண்ண ஃபைலை ஓபன் பண்ணனா இந்த மாதிரி காட்டும், எக்ஸ்பிஎஸ் டாக்குமெண்ட். இந்த மாதிரி அவுட்புட் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கும். சரியா? டிராஃப்டிங்ல இன்னும் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம் வேணும்னா. சரியா? அன்னோடேஷன்ல டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிட்டு அங்கங்க என்ன தேவைப்படுற இடத்துல என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுட்டு டைப் பண்ணிக்கலாம். என்ன வியூன்னு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் டாப் வியூன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா அந்த டெக்ஸ்ட செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும், சைஸ் ஏத்தணும். இந்த மாதிரி தேவையான வியூ கிட்ட அதை கொண்டு வந்துடணும்பா. ஓகேவா? இது டிராஃப்டிங். இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவுட்புட்டை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். ஓகேவா? இதை நான் சேவ் பண்ணிடுறேன். கிளையன்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, அசம்பிள் பண்ணது 2 சேவ் பண்ணியாச்சா? 2 எக்ஸசைஸ் பண்ணா முடியும்.